போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இந்த வகுப்பில் நாம் பார்ப்ப இருப்பது ஐஎன்எம்ல தலைவர்கள் உருவாதல், எமர்ஜிங் ஆஃப் லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த போர்ஷன்லேருந்து ஒரு தலைவரை பார்க்க போகிறோம். அவங்களுக்கு கொடுத்துரு 15 தலைவர்களோட பெயர் இருக்கும் சிலபஸ்லேயே. அதில் இப்போ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாகவி பாரதியார். உங்களுக்கு தெரியும், ஒரு டிஎன்பிசி எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஆன்சர் கீழே பாரதியார் பேர் இல்லாமல் ஒரு எக்ஸாம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதனால உங்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட கேட்டுருவாங்க பாரதியாரை பற்றி, சில நேரங்களில் கொஞ்சம் கடினமான கேள்விகள் இப்படியும் கேட்டிருக்காங்க. இந்த தமிழ்லலாம் பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் கொடுத்து இந்த வரிகள் யாருடையது அது மாதிரி கேட்கும்போது சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பாரதியார் பாரதிதாசன் பாடல்கள் வந்து மோரார்லெஸ் சேமா இருக்கும். இருந்தாலும் அதுலேயும் நிறைய பேர் வந்து ட்ரிக் வச்சிருப்பாங்க. பாரதியார்னா இப்படிதான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு, வையகமே அது மாதிரி சொன்னா பாரதிதாசன் அப்படிலாம் ஷார்ட்கட் வச்சிருப்பாங்க. தமிழ், ஐஎன்எம், ஹிஸ்டரி அப்படின்னு எல்லா ஏரியாவிலையும் கவர் ஆகிற ஒரு தலைவர் தான் மகாகவி பாரதியார். அவரோட வாழ்க்கை வரலாறு, ஏன்னா தலைவர்கள் வந்து பலவிதம் நம்ம இதுல படிச்சிருக்கோம். நிறைய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க, எப்படி வந்து இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தாங்க, அவங்களோட முடிவு எப்படி இருந்தது, அதுதான் ரொம்ப துயரமா இருக்கும். சில தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வாழ்ந்து முடிச்சு 90 வருடங்கள் வாழ்ந்து அது மாதிரி இறந்த தலைவர்களும் இருக்காங்க. நிறைய தலைவர்கள் 20 வயதுக்குள்ளேயே இறந்தவர்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதியாரோட வாழ்க்கையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஓகே, நம்ம எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் பாரதியாரை பத்தி கேட்குறாங்க அப்படின்னு படிக்கிறத விட நீங்க வந்து அதை ஃபீல் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. அது உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஓகே, ஃபர்ஸ்ட் இவரோட பிறப்பு பத்தி பார்த்துருவோம். தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில ஓகே எட்டயபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பையன் வந்து பிறக்கிறார். இன்னைக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம், அன்னைக்கு வந்து அது திருநெல்வேலி மாவட்டமா இருந்துச்சு. ஓகேவா. சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பிராமண குடும்பத்துல, பிராமணர் ஐயர்னு சொல்லுவோம்ல, சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள் அவங்களுக்கு வந்து 11 டிசம்பர் 1882ல 1882ல ஒரு பையன் பிறக்கிறான். இந்த சின்னசாமி ஐயர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டயபுரம் அரண்மனையில கணக்கர் மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு சின்னசாமி ஐயர். ஓகேவா. இந்த தேதி தான் 11 டிசம்பர் 1882ல பாரதியார், இப்ப நான் சொல்ற பாரதியார் வந்து பிறக்கிறாரு இந்த பூ உலகில். அப்ப அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா சுப்பிரமணியன். பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். வீட்டுல எல்லாரும் சுப்பையா சுப்பையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஓகேவா. அப்ப அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், குடும்பத்துல ஒரு பையன் பிறந்துட்டான், எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. அப்ப தாத்தா வந்து பேரனை நல்லா பாத்துக்கிறாரு. அடுத்து ஒரு 2-3 வயசுல வந்து தமிழ் இந்த ஆ ஆ அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது பயங்கர ஸ்பீடா கேட்ச் பண்றாரு பாரதியார். ஒரு 4 வயசு ஆகும்போது சின்ன சின்ன கவிதை சொல்ற அளவுக்கு வர்றாரு. இவங்க நம்ம தான் சொல்லுவாங்களா, சின்ன குழந்தையில என்ன அப்படி பேசுதுன்னு. அப்ப அவங்க தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவன் பெரிய தமிழ் கவிஞனா வருவான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து அதுல விருப்பம் இல்லை. இல்ல இல்ல, என்னோட பையன் வந்து நல்லா ஆங்கிலம் படித்து ஆங்கில அரசுல வந்து ஒரு நல்ல அதிகாரியா வரணும் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா, சின்ன 5-6 வயசு குழந்தையில அப்பா ஒர்க் பண்ற அந்த எட்டயபுரம் அந்த சமஸ்தானத்துக்கு போறாரு. ஏன்னா இவருக்கு 5 வயசு இருக்கும்போது அம்மா இறந்துருவாங்க. அதனால வீட்டுல யாரும் பார்த்துக்க ஆள் இல்லைன்ட்டு அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாரு. அரண்மனைக்கு போயிட்டு அங்க எல்லாரும் பேசி சிரிச்சு விளையாடுறது, இவர் சொல்ற கவிதை, அப்புறம் அரண்மனையிலயும் ஒரு சில தமிழ் கவிஞர்கள் வேற இருந்தாங்க. ஓகே, எட்டயபுரம் சமஸ்தானத்துல தான் கவிஞர்கள் இருப்பாங்களே, அந்த கவிஞர்கள்ட்ட போயிட்டு சின்ன சின்ன கவிதைகள் சொல்லும்போது அவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. ஓகேவா. அப்படி இருக்கும்போது அந்த கவிஞர்கள் தான் இவருக்கு 11 வயதுல பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்ததா சொல்றாங்க. எட்டயபுர மன்னர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 11 வயதில் பாரதி அப்படிங்கிற பட்டம் வாங்குறாரு. பட்டம்னா சும்மா வாய் வழியா சொன்னதுதான், படிச்சு எல்லாம் வாங்கல. இப்ப கலைமகள் அப்படின்னா வந்து சரஸ்வதி. பாரதி அப்படிங்கிற பேருக்கே வந்து அது ஒரு ஃபீமேல் நேம் தான். கலைமகள் சரஸ்வதி அப்படின்னு பேரு. அந்த பட்டம் கொடுக்குறாங்க இவருக்கு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அப்பெல்லாம் குழந்தை திருமணங்கிறது ரொம்ப சகஜமா நடக்கிறது. அதனால இவருக்கு வந்து சின்ன வயசுலயே இவருக்கு 15 வயசு இவருக்கு. பொண்ணுக்கு வந்து 7 வயசு தான் இருக்கும். 1897ல. ஓகேவா. செல்லம்மா அதை தான் பாடல்கள்ல கண்ணம்மா கண்ணம்மான்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா. செல்லம்மாவுடன் இவருக்கு
திருமணம் நடக்குது. ஓகேவா? யாருக்கு? பாரதியாருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அடுத்து அப்பாவும் இறக்குறாங்க பாரதியாருக்கு. ஓகே. அப்பாவும் இறக்கவும் ரொம்ப தனிமையில இருக்காரு. இப்ப அவங்க அப்பாவோட டெத்துக்கு அத்தை வர்றாங்க காசிலேருந்து. அவங்க அத்தை வந்து மேரேஜ் பண்ணிட்டு காசில செட்டில் ஆயிருக்காங்க. வந்து இறப்புக்கு வந்துட்டு போகும்போது என்ன பண்றாங்கன்னா, சரி இது சரிப்பட்டு வராது, யாருமே இல்ல அப்படின்னு பாரதிய வந்து, "நீ மேல படிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, காசிக்கு அழைச்சிட்டு போறாங்க. காசிக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க ஜெயநாராயண் இன்டர்மீடியட் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல மேல் படிப்பு சேர்க்குறாங்க. அங்கேயே அப்படியே காலேஜையும் ஜாயின் பண்றாரு. அப்புறம் அலகாபாத் யூனிவர்சிட்டியில டிகிரியும் வாங்குறாரு. காசிக்கு போகும்போது தான் இவருக்குள்ள நிறைய மாற்றங்கள்லாம் வருது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பெரியார் நம்ம தமிழ் தலைவர்கள்ல பெரியாரும் காசிக்கு போயிருப்பார். பெரியார் எப்படி போனாரு காசிக்கு அப்படின்னா, பெரியாரும் சின்ன வயசுல திருமணம் பண்ணியிருப்பாரு. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். வேணும்னே வந்து துறவறம் போவாங்க. இப்ப நான் நார்த் இந்தியாலலாம் நான் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியால நெறைய இந்த மாரி சாமியார்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல தமிழ்நாட்ட சேர்ந்தவங்களும் நெறைய இருப்பாங்க. அந்த லைனா உட்காந்துருப்பாங்க கோயில்ல. இல்ல இடையில பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இது மாரி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க. அந்த மாரி தான் பெரியார் போயிருப்பாரு காசி. ஓகே. குடும்பத்தை வெறுத்து வாழ்க்கை வாழலான்னு போயிருப்பாரு. போயிட்டு அங்க வந்து அவர் பார்த்த சில சம்பவங்கள், ஏற்றத்தாழ்வுகள், பிராமணர்களோட ஆதிக்கம். அத தான் வந்து திரும்ப இங்க செயல்படுத்தியிருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இவரு பாரதியார் வந்து போனது அத்தை அழைச்சிட்டு போய் படிக்க வைக்கிறதுக்காக அழைச்சிட்டு போனாங்களா, காசிக்கு போனோன்னா அங்க நல்லா படிக்கிறார். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா ஹிந்தி, சமஸ்கிருதம் இதெல்லாம் படிக்கிறதுல. ஆனா நல்லா பிக்கப் பண்ணிட்டாரு. நல்லா படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் ஆகுறாரு. இடையில டைம் கிடைக்கும்போது காசியில அங்க நடக்கிற அரசியல் கூட்டங்கள் அதெல்லாம் பார்த்து, இந்திய விடுதலை போராட்டம் அந்த உணர்வே அவருக்கு அங்க தான் வருது. ஓ! இவ்வளோ விஷயம் இருக்கா? நம்ம இதெல்லாம் தெரியாம இருக்கிறோமே! அப்படிங்கிற மாரி காசியிலேயே டிகிரி முடிச்சுட்டு, அங்க தான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ல மாற்றம். நம்ம சொல்லுவோம்ல, காந்தியடிகளுக்கு வந்து அந்த உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் அப்படின்னா, தமிழகத்துல மதுரை. ஓகே. அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இவருக்கு அந்த ட்ரெஸ்ல அந்த மாற்றம்லாம் ஏற்படுது. தலைப்பாகை வைக்கிறது, அப்புறம் முறுக்கு மீசை, நெற்றியில வந்து இந்த திலகம் இடுவது. ஓகே. இது எல்லாமே அவருக்கு அங்க தான் வர ஆரம்பித்தது. அப்படியே வந்து சரி காசியில படிப்பு முடிச்சுட்டு, திரும்ப ஊருக்கு ரிட்டர்ன் வர்றாரு. ஓகே. எங்க வர்றாரு? எட்டயபுரத்துக்கே வர்றாரு. எட்டயபுரத்துக்கு வந்து திரும்ப அந்த அரண்மனையிலே அவங்க அப்பா வேலை பார்த்தாங்கல்ல, அந்த அரண்மனையிலே என்ன பண்றாருன்னா, வேலைக்கு சேர்றாரு. காசியில இவரு அந்த அலகாபாத் என்ட்ரன்ஸ் இப்ப சொல்லுவோம்ல சியூடின்னு இப்ப வைக்கிறாங்கல்ல, இதுலலாம் சேர்றதுக்கு மத்திய பல்கலைக்கழகத்துல. அதே மாதிரி எக்ஸாம்ல அப்ப வச்ச எக்ஸாம்ல அவரு தேர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷ், பிரெஞ்சு, வங்காளம், அரபு கிட்டத்தட்ட 14 மொழிகள் தெரியும் அப்படிங்கிறாங்க. பாரதியாருக்கு ஒரு பன்மொழி புலமை தான் அவருக்கு இருந்திருக்கு. அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போலி போல சொல்வாரு. இப்ப நான் நான் வந்து எனக்கு எந்த மொழியுமே தெரியாது. எனக்கு தமிழ் மட்டும் தெரியும். நான் வந்து தமிழ் உயர்ந்தது அப்படின்னு சொல்றத விட, ஒரு 10, 15 மொழிகள படிச்சுட்டு வந்து ஒருத்தர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு அதனால தான் தைரியமா சொன்னாரு. ஓகேவா? 14 மொழிகள் கிட்ட தெரியும். ஆனா இந்த மொழிகள்லாம் நல்லா சரளமா தெரியும் அவருக்கு. ஓகேவா? அப்படி வந்து காசி பயணத்த முடிச்சுட்டு இங்க எட்டயபுர மன்னர்ட்ட வேலைக்கு சேர்றாரு. என்ன வேலைன்னா, ஒண்ணும் பெரிய வேலை கிடையாது. அந்த வர்ற லெட்டர்ஸ் அது இத வந்து மன்னருக்கு படிச்சு காட்டுறது, கவிதைகள் ஏதாவது வாசிச்சு காட்டுறது, ஆங்கிலத்துல ஏதாவது லெட்டர் வந்தா அத படிச்சு காட்டுறது, இவ்வளோ வேலை தான். இதுலயே வந்து இவருக்கு இந்த கவிதை எழுதுற ஆர்வம் ஆர்வம் இருந்துச்சா, அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் சும்மா இருக்கும்போது, இந்த பணக்காரர்கள் ஏழைகளை எப்படி ஆதிக்கப்படுத்துறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பிராமணர். தான் சொன்னேன்ல பிராமணர். ஆனா இவருடைய ஸ் அ கொள்கைகள், செயல்பாடுகள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஏழை மக்களுக்காக பேசுறது, எல்லாமே ஒரு டைப்பா இருந்தாரு. ஓகே. ஒரு கட்டத்துல வந்து இவரு அந்த பூணூல் ஒண்ணு போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் பிராமணர்கள். அத கனகலிங்கம் அப்படிங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட பையனுக்கே கழட்டி போட்டுருவாரு. அந்த மாரி ஒரு புரட்சியவாதியா, அப்ப என்ன பண்றாங்கன்னா, சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு அந்த ஆதிக்க சமூகம்பாங்கல்ல, அது சம்பந்தமா பணக்காரர்கள் வந்து எப்படி ஏழைகள அடிமைப்படுத்துறாங்க மாரி ஒரு கவிதை எழுதி பிரசுரிச்சுருவாரு. ஒரு பத்திரிகை அனுப்பி அது வந்துரும். அ முதல் பக்கத்துல வந்துரும்னு வச்சுக்கங்க. அத வந்து படிச்சிருவாரு எட்டயபுர மன்னர். அவருக்கு என்ன இதாயிரும்னா, இது வந்து என்னைய பத்தி தான் எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எட்டயபுர அந்த அரண்மனை வேலையிலிருந்து பாரதியார தூக்கிருவார். ஓகே. இல்லன்னா ஒரு வேள அவர் தூக்காம இருந்தா கூட அவரு எட்டயபுர மன்னராவே, இல்ல அந்த அரண்மனையில கூட வேலை செஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவரோட அந்த அரசியல் பயணம் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. பாரதியார் வேலை இழக்கவும், அப்ப நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வேலை இல்லாம கொஞ்ச நாள் கஷ்டப்படுறாரு.
அப்ப நண்பர்கள் வந்து மதுரையில வந்து சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில ஒரு ஆசிரியர் வந்து விடுப்புல போயிருக்காரு. ஒரு தற்காலிக பணியிடம் இருக்கு. வா அப்படின்னு நண்பர்கள்லாம் கூப்பிடுறாங்க. அப்படிதான் மதுரைக்கு போறாரு. அவரு வந்து அங்க பெர்மனன்ட் ஜாப்க்குலாம் போல. டெம்பரவரியா அந்த தமிழ் ஆசிரியர் பணிக்காக மதுரைக்கு போறாரு. இப்படி போம்போது, அப்ப கொஞ்சம் பழக்கவழக்கம்லாம் ஏற்படுதா, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, பாரதியார் வந்து இயற்கையாவே ஒரு கொஞ்சம் திமிரு பிடிச்சவரும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி ஆளு. அப்ப அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அரசியல்ல கொஞ்சம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஓகே. அத கொஞ்சமா சொல்றேன் இருங்க. ஓகே. இது எப்படியே இருக்கட்டும். அரசியல்ல இறங்கும்போது இப்ப வெளியூர்லாம் போகணும். எப்படின்னா, காங்கிரஸ் மாநாடுகள். காங்கிரஸ் பக்கம் கொஞ்சம் சாயுறாரு. காங்கிரஸ் மாநாடுகள்ல பனாரஸ் மாநாடு 1905ல. ஏன்னா இவரு காசி ஆல்ரெடி பார்த்தவரா, அதனால செலவு பண்றதுக்கு இவர்ட்ட பணம் இல்ல அப்படின்னாலும், இந்த வ.உ. சிதம்பரனார், இந்த வ.வே.சு. ஐயர் இவங்கலாம் ஓரளவு பணம் படைத்தவர்கள். அவங்களோட சேர்ந்து அவங்கள அழைச்சிட்டு போறாரு. பனாரஸ் மாநாட்டுக்கு போயிருக்காரு. அடுத்த வருஷம் 1906ல பர்சால் மாநாட்டுக்கு போயிருக்காரு. ஆனா நம்ம டிஎன்பிசில கேட்டது வந்து 1907 அந்த சூரத் காங்கிரஸ் பிளவு இருக்குல்ல, அதுக்கு வந்து போயிருக்காரு பாரதியார். ஏன்னா பாரதியார் வந்து ஒரு புரட்சிகர தேசியவாதி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேவா? ஆ இது மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படிங்கும்போது, இவர் தீவிரவாதத்த விரும்புறவர். அதனால அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா போகணும்னே போயிருப்பாரு, சூரத் மாநாட்டுக்கு. அதே மாதிரி அங்க பிரச்சனையாவும், காங்கிரஸ் 2ஆ உடையும்னு வச்சுக்கங்களேன். அத டிஎன்பிசில கரெக்ட்டா கேட்டாங்க. அப்ப பாரதியாரோட அரசியல் குரு யாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். தீவிரவாதிகளுக்கு யாருன்னா, பாலகங்காதர திலகர். அவரோட கருத்துக்களை வந்து ரொம்ப லைக் பண்றாரு. இப்படி மாநாடுகளுக்கு போயிட்டு நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்றது, கூட்டங்கள்ல பங்கேற்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய பார்வை வந்து அரசியல் பக்கம் சாயுது. இங்கேயும் 1905ல பார்த்தீங்கன்னா, அந்த வங்க பிரிவினை வருது. கர்சன் பிரபு கொண்டுட்டு வந்தது. அதற்கு எதிராகவும் நெறைய போராட்டங்கள், பத்திரிகைகள் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் வேலைகள் செஞ்சாலும் வருமானத்துக்காக பத்திரிகைக்கும் ஒரு பக்கம் போறாரு. அப்ப வ.வே.சு. ஐயர் உங்களுக்கு தெரியும். இந்து பத்திரிகைன்னு ஆசிரியர். அடிக்கடி டிஎன்பிசில கேட்குறாங்க. அவருதான் சுதேசமித்திரன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு வருவாரு. அதுல வந்து அந்த பத்திரிகைக்கு துணை ஆசிரியர் ஒருத்தர் தேவைப்படுவார். அப்ப நண்பர்கள் மூலமா வ.வே.சு. ஐயர் பாரதியார பத்தி கேள்விப்பட்டு அவருக்கு அந்த துணை ஆசிரியர் அந்த பதவிய வந்து குடுக்குறாங்க அவங்களுக்கு. சுதேசமித்திரன்ல. ஓகேவா? அடுத்து இருங்க. புகழுரைகள் லேட்டா பார்ப்போம். சுதேசமித்திரன் பத்திரிகையில வேலை கிடைக்குது. அப்புறம் நெறைய தொடர்பு ஏற்படுது. அது இவருடைய செயல்பாடுகள் பிடிச்சு போயி, பாரதிதாசன், அடுத்து வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. மலர் வந்து சவுண்ட் சரியா கேட்கல அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. வேற யாராவது கிளாஸ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் போடுங்க. ஓகே. தேங்க் யூ. ஓகே. கன்டின்யூ பண்றேன். இப்படி வந்து வெளி உலக தொடர்பு வந்து அதிகமாகுது பாரதியாருக்கு. பல நண்பர்கள் உருவாகுறாங்க. ஏன்னா அந்த சுதந்திர போராட்ட காலத்துல உங்களுக்கு தெரியும். நட்பு வந்து ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இந்த மாதிரி பழக்கவழக்கம் அதிகமானதுனால, நெறைய நண்பர்கள் வந்து பாரதியாருக்கு கிடைக்கிறாங்க. அதுல வந்து வ.உ.சி. ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர். சென்னை போனாலே அவர பார்க்காம இருக்க மாட்டாரு. இவரு இங்க வந்தா இவர பார்க்காம போ மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நட்பு. அடுத்து நெறைய சொல்றேன். வ.உ.சி. ஒரு நட்புல என்ன நடந்துச்சு அப்டின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் வந்து ரொம்ப நெருக்கமா, பாசமா இருந்தாரு. அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ரகசிய சங்கத்த நடத்தினார்ல, சீர்காழி நீலகண்ட பிரம்மச்சாரி. அவரு ரொம்ப இவரோட நட்பா இருந்தாரு. இப்படி வந்து இந்த நட்பு வந்து போயிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவுட்லைன் சொல்றேன். அப்புறம் கொஸ்டின் மாதிரி நம்ம பிடிஎஃப்ல நெறைய வச்சிருக்கேன். ஓகேவா? அது உங்களுக்கு ஷோ பண்ணும்போது, டிஎன்பிசில வந்து ஏ டூ இசட் அவர பத்தி என்ன கேட்டாங்களோ எல்லாமே இதுல இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க கவலைப்பட வேணாம். கதைய மட்டும் ஃபர்ஸ்ட் லைட்டா அவுட்லைன் கேட்டுங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பத்திரிகை எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. நாசூக்கா எழுதுவாங்க. ஆங்கிலேயர்களை தாக்கி, பரங்கியர்கள் அப்படி இப்படின்னு. ஆனா இவரு டைரக்ட்டா அட்டாக் பண்ணாரு. அதுல ரொம்ப முக்கியமா அந்த இந்தியா பத்திரிகை வந்து அனல் கக்கியது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டைரக்ட்டா அட்டாக் பண்ணாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த இவரு இன்னொரு சம்பவம் ஒண்ணு நடந்துரும். இல்ல. இவரு இங்க இந்தியா பத்திரிகையில உள்ள அந்த வாசகம், அப்புறம் வந்து இந்த வ.உ.சி. கப்பல் விட்டப்ப, அத வந்து கார்ட்டூன் வடிவத்துல போட்டிருப்பாரு. இப்படி ஆங்கிலேய மக்களுக்கு எளிய அந்த வடிவத்துல புரியிற மாரி ஒரு தகவல்கள் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லுவாங்க. உரைநடைக்கு வந்து முன்னோடியே பாரதியார் அப்படிம்பாங்க. ஏன்னா 20ஆம் நூற்றாண்டு வந்து உரைநடை காலம்பாங்க. அதுல அந்த கவிதையில இருந்த மரபெல்லாம் மாத்தி, கவிதைனா எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற மாரி ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்திருப்பாரு. அதுவும் டிஎன்பிசில ஒரு வருஷம் கேட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு ஆங்கிலேய அரசு வந்து இவர வந்து
இது பண்றாங்க. படைப்புகளுக்கு தடை விதிக்கிறது இப்படிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் போற கூட்டத்துக்கெல்லாம் இவருடைய பாடல்கள் "அச்சமில்லை அச்சமில்லை" அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸு. அந்த மாரி பாடல்கள இலவசமா பிரிண்ட் எடுத்து குடுக்குறது மக்களுக்கு. அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா, உடனே ஆங்கில அரசு இவர கைது பண்றதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தகவல் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா பத்திரிகை ஆசிரியர் சீனிவாசன் ஒருத்தர டம்மியா போட்டுருவாங்க. அரெஸ்ட் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் வந்து பாரதியார் பேர் எடுத்துட்டு சீனிவாசன் இருக்கவும், பாரதியார அரெஸ்ட் பண்ண முடியாம திரும்ப போயிருவாங்க போலீஸு. திரும்ப பாரதியார் வந்து சரி இனிமே இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிருங்க. ஏன்னா பாண்டிச்சேரி வந்து உங்களுக்கு தெரியும் பிரெஞ்சு ஆதிக்கத்துல இருந்ததுனால, ஆ இந்த அ பிரிட்டிஷ் போலீஸ் வந்து அங்க போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்றாருன்னா, பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போறாரு. போயிட்டு அங்க இவரால சும்மா இருக்க முடியாது. அங்க ஒரு ஐயங்கார்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு அவங்க வீட்ல தங்கியிருப்பாங்க. அப்புறம் அங்கேயும் போலீஸ் போய் மிரட்டவும், அந்த ஐயங்கார் வீட்ட காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் இருப்பாரு. அப்ப இந்தியா பத்திரிகை இங்க ரன் ஆயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பத்திரிகை வந்து இங்க உள்ள அச்சு, இந்த மை, பாட்டில், இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு குரூப் அங்க போயிருவாங்க பாண்டிச்சேரிக்கு. போயிட்டு ரெட் கலர்ல இந்தியா பத்திரிகைய பாண்டிச்சேரியிலேருந்து வெளியிடுவாரு. திரும்ப வெளியிட ஆரம்பிச்சுருவாரு. ஓகே. ஆனா அதுல ஒரு சிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, பாண்டிச்சேரியில மட்டும் தான் அத இது பண்ண முடிஞ்சுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா பத்திரிகை வரக்கூடாதுன்னு சொல்லவும், பிரிண்ட் போட்டாலும் ரகசியமா கொண்டுட்டு வர வேண்டிய ஒரு இது இருந்துச்சு. அதை இப்போ எடுத்துட்டு வர்றவங்கள அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்புறம் பாண்டிச்சேரியில அவரு மறைமுகமா அப்படியே மறைஞ்சு ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. நேரடியா வாழ முடியல. மனைவி எல்லாம் வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, வ.வே.சு ஐயர், அடுத்து கொல்கத்தா அலிப்பூர்லேருந்து அரபிந்தோ கோஷ், அவருக்கு அங்க அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து மாறு வேடத்துல தப்பிச்சு அவரும் பாண்டிச்சேரிக்கு வர்றாரு. இப்படி வந்து வ.வே.சு ஐயர், அரபிந்தோ கோஷ், பாரதி எல்லாமே பாண்டிச்சேரியில மீட் பண்ணி நல்லா டிஸ்கஸ் பண்ணி பேசுறாங்க. அங்க தான் பாண்டிச்சேரியில வச்சு வாஞ்சிநாதனுக்கு வ.வே.சு ஐயர் வந்து துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்ததா சொல்றாங்க. அது கன்ஃபார்மா தெரியல. அவரு அந்த வாஞ்சிநாதன் வந்து இந்த பாரத மாதா சங்கத்துல இருந்திருப்பாரு. நீலகண்ட பிரம்மச்சாரி அந்த சங்கத்துல. அதே மாதிரி வ.உ.சி வந்து அங்க பாண்டிச்சேரியில தங்கி இருக்கும்போது, அ இந்த மணியாச்சி ரயில் நிலையத்துல போயிட்டு வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஸ்துரைய சுட்டு கொன்றுவாரு. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் பாரதியார் மேல டைரக்ட்டா ஒரு நடவடிக்கை எடுக்குறாங்க. கைது வாரண்ட் பிறப்பிக்கப்படுது. அதுல வந்து வ.வே.சு ஐயர் பேரும் இருக்கு, பாரதியார் பேரும் இருக்கு. ஓகே. கைது வாரண்ட் பிறப்பிச்சுட்டாங்க ஒரு கொலை குற்றத்துல. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து நெருக்கடி அதிகமாயிருச்சு. பாண்டிச்சேரியில ரொம்ப காலம் இவரால இருக்க முடியல. ஓகேவா? அதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, வ வ.உ.சி வந்து கைது செய்யப்படுறாரு. வ.உ.சி கைது செய்யப்படுறதுல இவர் ரொம்ப இவரு பயந்துட்டாரு பாரதியார். ஏன்னா வ.உ.சிய கைது செய்து அந்த நீதிபதி பின்ஹே வந்து இரட்டை ஆயுள் தண்டனை குடுக்குறாரு. எத்தனையோ சுதந்திர போராட்ட தலைவர்கள் இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலத்திலயும் இருந்தாங்க. நம்ம நெனைக்கிற மாரி தமிழ்நாட்டுல மட்டும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் கிடையாது. உங்களுக்கு தெரியும் வங்காளம் எல்லா மாநிலத்திலும் இருந்தாங்க. அதுல இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே அ விடுதலை போராட்ட வீரர்னா வ.உ.சி தான். 40 வருஷம். ஓகே. நீதிபதி பின்ஹே அப்படிங்கிறவரு அந்த தீர்ப்ப குடுப்பாரு. அப்ப குடுக்கும்போது சொல்லுவாரு. ஓகே. வ.உ.சியின் பிரசங்கத்தையும், பாரதியாரின் பாட்டையும் கேட்டால், "செத்த பிணம் உயிர் பெற்று எனும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நாட்களில் விடுதலை அடையும்." இப்படியெல்லாம் சொல்றாங்க. அது உண்மதான் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த வாசிச்சுட்டு அந்த தீர்ப்ப சொல்லியிருப்பாரு. அப்ப வ.உ.சி வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பணக்கார குடும்பத்துல பிறந்து சொத்தெல்லாம் வித்து, அந்த லாவோஸ், காலியா அப்படின்னு ஸ்டீம் நேவிகேசி, சுதேசி ஸ்டீம் நேவிகேசின்னு அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு. அதை எல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து பல குறுக்கு வழியை கையாண்டு அவரை ஒரு கட்டமா ஒரு தப்புமே பண்ணாத அவரை ஜெயிலுக்கு கொண்டு போயிருவாங்களா. ஜெயிலையும் மத்தவங்க மாதிரி நடத்தாம செக்கிலுக்க வைக்கிறதுன்னு போட்டு அவரை ஒரு வழி பண்ணிட்டாங்க. அவரு ஜெயில்ல படுற கஷ்டத்தை கேட்ட பாரதி ரொம்ப இதாயிருவாரு. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் சர்வேசா அப்படிலாம் பாடியிருப்பாரு. அப்போ வந்து ரொம்ப அந்த ஜெயிலு ரொம்ப சுத்தமாவே இருக்காது. வ.உ.சி இருக்கிற ஜெயில் வந்து ரொம்ப அசுத்தமா இருக்கனால நோய்வாய்ப்பட்டு சாகுற நிலைமைக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் பாவம் அப்படின்னு சொல்லி தான் வ.உ.சிய ஜெயில்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்ட பாரதியார் வந்து இங்க பாண்டிச்சேரியில இருப்பாரு. ஒரு குடும்பம் வேற இருக்கும். ஒரு கட்டத்துல பாரதியார் என்ன நினைச்சுக்குவாருன்னா, சரி அவரோட அந்த இது குறைஞ்சிரும். நான் அவரு ஃபயர் மாரி இருந்த அந்த ஒரு காலகட்டம் போயி, சரி இன்னுமே கொஞ்சம் அமைதியா வாழ்வோம். குடும்பம்லாம் வேற இருக்கு. எவ்வளோ நாளு மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமை அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? பாண்டிச்சேரியில போய் தான் இருந்தாலும் ம மறைஞ்சு மறைஞ்சு தான் வாழ வேண்டியிருந்தது. சரின்ட்டு என்ன பண்றாருன்னா, முதல் உலகப் போர்லாம் முடிஞ்ச நேரத்துல, இன்னுமே கொஞ்சம் இங்கிலாந்து அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த சென்னையில இருப்பாரு. ஃபின்லாண்ட் அப்படின்ட்டு ஒரு கவர்னர். அவருக்கு வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் மாரி ஒண்ணு பாரதி எழுதிருவாரு.
நான் வந்து இனிமே டைரக்டா அந்த கொலை குற்றத்துல எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அதையும் விலக்கி வந்து இனிமே நான் இது மாதிரி தீவிர அரசியல்லையோ அரசை தாக்கியோ எதுவும் எழுத மாட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆவாரு. அங்கேயே வந்து திரும்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. உலகப்போர் நேரத்துல வெளி மாநிலத்தவர் உள்ள வரக்கூடாதுன்னு. அதனால நம்மள அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு இங்கிலாந்து வேற வின் பண்ணியிருக்கா. அதனால அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு வருவாரு. ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருவாங்க. திரும்ப அப்புறம் ஃபின்லாண்டுக்கு ஒரு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி, இனிமே அது மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, வ.உ.சி.யும் சிறையிலேருந்து வெளியில வந்து உடல் தேறி ஒரு 20 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. சென்னையில எல்லாம் போயிட்டு மண்ணெண்ணெய் வியாபாரம், மளிகை கடையெல்லாம் வச்சு வ.உ.சி. வாழ்ந்தார். ஒரு 20 வருஷம் யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல. இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தான் இறந்தார் வ.உ.சி. அதெல்லாம் பார்க்கும்போது பாரதியார் வந்து சரி இனிமே தீவிர இதுல ஈடுபட வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டுரைகள்லாம் எழுதினாரு. அது அரசியல் கலப்பு இல்லாம எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. குடும்பத்தோட இதுக்காக அடுத்து இவர் குழந்தைக்கும் தங்கம்மாளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது கூட பணம் இருக்காது. அப்ப எட்டயபுர மன்னருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுவார். எட்டயபுர மன்னர்களின் வாழ்க்கை வரலாற்றை வந்து வம்சமணி தீபிகைன்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அது ரொம்ப சரியா இருக்காது. அந்த வரலாற்றை வந்து நான் சரியா எழுதி தர்றேன். எனக்கு வந்து உங்களால முடிஞ்ச பணத்தை அனுப்புங்கன்னு அவருக்கு லெட்டர்லாம் போட்டிருப்பாரு. அங்கேயும் சரியா ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்புறம் ஒரு வழியா மகளோட திருமணத்தை நடத்திட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. இதுல இடையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி அப்படின்னு ஒரு பார்த்தசாரதி கோவில் இருக்கு. அங்க ரெகுலரா போற வழக்கம் இருந்துச்சு. அவர் இடையில ரொம்ப நாள் போகல இந்த பிரச்சனையால. ஒரு நாள் திரும்ப கோவிலுக்கு போவாரு வழக்கம் போல. அங்க கோயில் யானை அர்ச்சுனன்னு ஒரு கோயில் யானை இருந்திருக்கு அந்த கோயில்ல. போயிட்டு பழங்கள், தேங்காய் இதெல்லாம் அந்த யானைக்கு குடுக்குற பழக்கம் இருக்கு இவருக்கு. அப்ப போகும்போது எல்லாம் வேண்டாம் போகாதீங்க யானை முன்ன மாதிரி இல்லைன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து அந்த யானை வந்து எனக்கு ரொம்ப பழக்கமானது அப்படின்னு சொல்லிட்டு மீறி வந்து அந்த யானை பக்கத்துல போயிட்டு பழங்கள் கொடுக்கும்போது அந்த யானை வந்து தாக்கிடுது. ஏன்னா அது மதம் பிடித்து இருந்திருக்கு அந்த யானை. யானை பாகனும் பக்கத்துல இல்லை. அப்ப வந்து யானை தாக்கும்போது கீழே விழுந்து மயக்கம் பெற்றுறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை தேறி வர்றாரு. இதை கேட்ட பாரதிதாசன் அப்புறம் பாரதிதாசனுக்கும் ஆங்கிலேயர் நெருக்கடி. அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு பாரதியாருக்கு. நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் எப்படி இருக்குன்னு. இவர் ரிப்ளை வந்து போறாரு நல்லா தான் இருக்கேன்னு. ஆனா அதுல திருப்தி இல்லை பாரதிதாசனுக்கு. ஏன்னா அந்த கோப்பெருஞ்சோழன் பிசுறா அந்த நட்பு மாதிரி பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் ஒரு நட்பு இருந்ததுனால, இல்ல இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க அப்படின்னு பாரதிதாசன் கேட்டிருப்பாரு. அப்போ வந்து சென்னையில போயிட்டு பிராட்வே பக்கத்துல ஒரு ஸ்டூடியோல பாரதியார் வந்து ஒரு போட்டோ பிடிச்சி அவருக்கு அனுப்பியிருப்பாரு. அந்த போட்டோ தான் இன்னைக்கு நம்ம புத்தகங்கள்ல இருக்கிறது. ஓகே. அதை வச்சுதான் பல பாரதியார் இது வந்து வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்படி வந்து அந்த போட்டோ அனுப்பியிருப்பாரு. திரும்ப ஆனா உடல்நிலை வந்து சரியா இருக்காது அவருக்கு. திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். டிசென்ட்ரி மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு கட்டத்துல படுத்த படுக்கை ஆயிடுவாரு. மருந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டாரு. அதான் எதுவுமே வேண்டான்ட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனிமே ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு மருந்து சாப்பிடல. அப்ப நீலகண்ட பிரம்மச்சாரி, வ.வே.சு ஐயர், லக்ஷ்மண ஐயர் இவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்குவாங்க. அன்னைக்கு நைட்டு உயிர் போற அன்னைக்கு இவங்கெல்லாம் வீட்டுல இருந்திருப்பாங்க. அப்படியே நைட்டு தூங்கும்போதே இறந்துருவார். இறந்தோன்னா அடுத்த நாள் காலையில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் பக்கத்திலேயே அந்த பெரிய கோவில் பக்கத்திலேயே வீடு அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல ரொம்ப அந்த சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க. 2 மணி நேரம் கூட டெட் பாடியை வைக்க விடல. கோயில் இருக்கு, கோயில் இருக்குன்னு சொல்லி சீக்கிரமே யாருக்குமே தகவல் தெரிவிக்காம தூக்கிட்டு போயிருவாங்க. அவரோட இறுதி சடங்குல மொத்தம் 14 பேர் தான் கலந்துக்குவாங்க. இவ்வளவு பெரிய ஒரு தலைவரோட இறுதி சடங்குல ஒரு மாபெரும் போராளி வெறும் 14 பேர் கலந்துக்குவாங்க. யாருக்குமே தகவல் தெரியாமயே உடலை வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்ப இது வரைக்கும் நீங்க ஒரு அவுட்லைன் வந்து கதையை கேட்டீங்க. இப்ப நம்ம டிஎன்பிசில எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து பாயிண்ட் அந்த இது மாதிரி கேட்பாங்க. அந்த விதத்துல நம்ம இப்ப தொடர்ந்து வந்து பிடிஎஃப் வந்து பார்க்க போறோம். நான் சைட்ல இருந்து இது பண்ணுவேன். நீங்க தெரியாத விஷயம் ஏதாவது பாரதியார் பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ரைட் டவுன் பண்ணீங்க. ஓகேவா? சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இந்த புகழுரைகள் வந்து எப்பயுமே கேட்பாங்க. இது இது யாரை இப்படி கூறினார் அப்படின்னு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறதுனால பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் என்ன நட்பு அப்படிங்கறத உங்களுக்கு சொன்னேன். பாரதிதாசன் சுப்புரத்தினம் அவர் வந்து தாசன்னா அடிமை, பாரதியோட அடிமை அப்படிங்கிற பேர்ல இந்த பேரை வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ அப்படின்னு கேட்டிருப்பாரு. பாரதி வந்து இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதுக்கு. இது கேட்டிருக்காங்க.
தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பது யாருடைய கூற்றுனா பாரதிதாசன் கூற்று. யாருக்காக இதை சொன்னார்னா பாரதியாருக்காக சொன்னார். அடுத்து பாருங்க, தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னவென்று சொல்வேன். இப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? தமிழால பாரதி வந்து பெனிஃபிட் அடைஞ்சாரா, இல்ல பாரதியால தமிழ் பெனிஃபிட் எதுவும் அடைஞ்சிச்சா அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இது எல்லாமே பாரதிதாசன் வந்து பாரதியாரை பத்தி சொன்னது. புரியுதா உங்களுக்கு? பாத்துட்டீங்களா? நல்லா இதுல வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் புக்ல உள்ளதுதான். புதிய அறம் பாட வந்த அறிஞன், இதெல்லாம் வந்து பாத்துங்க. அடுத்து பார்ப்போம். காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இந்த பாரதியை பத்தி எப்படி சொல்லியிருக்காரு. பாரதியை நினைத்தால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும். ஓகே, இந்திய நான் நின்றிடும் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன மீனிங் புரியுதா? சுருக்கென்று அப்படின்னா பாரதியாரோட பாடல்கள் அப்படிதான் இருக்கும். ஓகே, தூங்கிக்கிட்டு இருக்கவன அப்படி ஊசியால குத்துனா எப்படி ஏந்திரிப்பான், அந்த மாதிரி அவருடைய பாடல்கள் இருக்கும். அப்படிதான் பாடி இருப்பார். அந்த நான் சொன்னால அந்த மரபு அதை வந்து மீறி இருப்பாருங்க பாரதியார். என்ன மரபு அப்படின்னா, பாடல்கள் அப்படின்னாலே அந்த கவிதைகள் வந்து அந்த காலத்துல எதற்காக இயற்றினார்கள்னு உங்களுக்கு தெரியும். பொருள் பெற, பரிசு பெற. அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா கவிஞர்களுமே பொருள் பெற, பரிசு பெற பாடினாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க. அந்த முறையையே மாற்றிட்டார். கவிதை அப்படின்னாலே மன்னர்களை மகிழ்விக்க அல்லது இறைவனை வாழ்த்த, இதுக்குதான் கவிதைன்னு இருந்ததை மாத்தி அந்த கவிதை மரபை பாமரர்கள் பக்கம், ஏழைகளுக்கும் கவிதை பாடலாம் அப்படின்னு அந்த மரபை மாத்திருப்பாரு. அடுத்து அந்த யாப்பு விதிகளுக்கு அப்பாற்பட்டு, யாப்புன்னா தெரியல உங்களுக்கு, அந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டு கவிதை எழுத ஆரம்பிச்சாரு. மக்களுக்கு நீங்க என்னதான் கவிதை எழுதினாலும் ஒருத்தன் படிக்காதவனுக்கு புரியலைன்னா அந்த என்ன அர்த்தம்? ஆனா பாரதியோட எல்லா கவிதைகளும் எல்லாருக்குமே புரியும். படித்தவன் படிக்காதவன். ஏன்னா பாரதி வாழ்ந்த காலத்துல இந்தியாவில் அந்த கல்வி விகிதம் 16 தான் இருந்துச்சு. 16%. 8ல ஒருத்தர்னு வச்சுங்களேன் படிச்சவங்க. அப்படி இருக்கும்போது அந்த வரிகள் புரியணும்ல பாமரர்களுக்கு. அதனாலே அந்த அந்த முறையை வந்து உடைத்தார். அதுதான் இப்படி சொல்றாரு. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1908ல நீதிபதி பின்ஹே வந்து வ.உ.சி.க்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி இப்படி சொல்றாரு. பாரதியாரின் பாடல்களையும் சிதம்பரனாரின் பேச்சையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லுவார். பாரதியாருக்கும் வ.உ.சிக்கும் அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. ஓகேவா? அந்த வ.உ.சி வ.உ.சி என்ன பண்ணாரு? கப்பல்ல வந்து, அதாவது கடல் போக்குவரத்துல ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்தை தனி ஆளாக நின்று எதிர்த்தார். ஓகே, அப்ப என்ன, அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. வந்து இந்த ஆசிய நாடுகளுக்கு அந்த பங்கை விற்கிறது, பங்கு கலெக்ட் பண்றது, இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சு சொத்தை எல்லாம் வித்துதான் வ.உ.சி என்ன பண்றாரு, லாவோஸ், காலியா அப்படிங்கிற 2 கப்பலை இறக்குறாரு. போக்குவரத்து நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது, செயல்படுது. அந்த கப்பல் வாங்கினதை கூட இந்த கேலி சித்திரம், தமிழ்ல இந்தியாவிலேயே முதல் அந்த கார்ட்டூன் அப்படிங்கிற கேலி சித்திரத்தை அறிமுகப்படுத்தியது பாரதியார் தான். கேலி சித்திரமா அதை போட்டு காட்டியிருப்பார். ஓகேவா? அந்த நிறுவனம் நல்லா தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஆங்கிலேயர்கள் வந்து பாரதி மேல பல பொய் வழக்குகள், அப்புறம் வந்து நிறைய ஆஃபர்லாம் அறிவிச்சிருப்பாங்களாம். அது எங்கள் கப்பல்ல பயணம் செஞ்சா இத்தனை பர்சன்டேஜ் டிக்கெட்டு, 50% ஆஃபர், அப்புறம் கொடையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வ.உ.சியோட அந்த நிறுவனத்தை எப்படியாவது திவாலாக்கணும் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் மிரட்டி அதை வித்ட்ரா பண்ண வச்சு அப்படிதான் கார்னர் பண்ணியிருப்பாங்க வ.உ.சியை. ஓகேவா? மற்றபடி பெரிய நேரடி குற்றம் எதுவுமே கிடையாது. அந்த அதுக்கு எல்லாமே எதிர்வினை ஆற்றி இருப்பார் தனது பத்திரிகை மூலமா பாரதியார் பாடல்கள்ல. நீங்க வந்து ஆங்கிலேயர்கள் நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்னா அடிமைகளாக, அதாவது வங்காளத்தை சேர்ந்தவர்களை புலிகளாகவும், பம்பாயை சேர்ந்தவர்களை நண்பர்களாகவும், மெட்ராஸை சார்ந்த நம்மை வந்து அடிமைகளாக பார்க்கின்றனர். எனவே இந்த சுதேசி கப்பல் நிறுவனம் தொடர்ந்து இயங்க வேண்டும் அப்படிலாம் நிறைய சப்போர்ட் கேட்டிருப்பாரு நூல்கள்ல. அது எதுவும் வேலைக்கு ஆயிருக்காது. ஓகேவா? அதுதான் இங்க சொல்றாங்க. இது புரியுதுல உங்களுக்கு? தான் சொல்லிட்டேன். மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை பாமரர்கள் பக்கம் திருப்பியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அடுத்து தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடும் முறைக்கு முன்னோடி மகுடமிடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது என்னன்னா, தமிழ் இதழ்கள்ல ஹெட்டிங் எல்லாம் இப்ப இங்கிலீஷ்ல இருந்திருக்கு. நம்மளே ஸ்கூல் டைம்ல சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா
எக்ஸாம் எழுதும்போது சில இதுக்கு ஹெட்டிங் வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்லேயே போட்டுட்டு அப்படியே போய் எழுதிட்டு போவோம். ஓகே, அந்த மாதிரி இல்லாம தமிழில் தலைப்பிடுவது, அதை மகுடமிடல் அப்படிங்கிற முறையை வந்து கொண்டு வந்திருக்காரு. தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு நாள் திங்கள் முதலியவற்றை வந்து குறித்தார். இப்ப நம்ம இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டெல்லாம் அந்த பத்திரிகை அடிக்கும் போதெல்லாம் மென்ஷன் பண்றோம்ல, அது மாதிரி இதழ்கள்ல வந்து அதை முதல்ல செஞ்சிருக்காரு. ஏன்னா இப்ப நீங்க யாரோ எல்லாரும் செய்யறத நீங்க செஞ்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க புதுசா ஒண்ணு செய்யும் போதுதான் உங்களுக்கு எதிர்ப்போ வேற இதெல்லாம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி முதலில் குறித்தவர் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே. இப்போ டிஎன்பிசில கேட்டாங்க. இந்த காற்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி இதனை தமிழில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு. ஓகே, யோசிச்சிங்களா? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஆறுமுக நாவலர். அது மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? அடுத்து புரட்சி, பொது உடைமை என்ற வார்த்தைகளை முதலில் பயன்படுத்தியவர். பாருங்க. புரட்சி, பொது உடைமை இந்த வார்த்தைகளையே வந்து ஃபர்ஸ்ட் பாரதியார் தான் பயன்படுத்தியிருக்காரு. அது மாதிரி பிரெஞ்சு புரட்சி 1789, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் பாரதியார். இதே தான் வந்து அம்பேத்கர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார். அதாவது இந்த புரட்சிகரவாதிகளுக்கு அந்த சில வார்த்தைகள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. ஓகேவா? அடுத்து, தாய் நாட்டிற்கு பதிலாக தந்தையர் நாடு என்றார். பாத்தீங்களா வித்தியாசம் பாருங்க. எல்லாமே தாய் நாடு, ஆறுகள், ரிவர்ஸ் எல்லாத்துக்குமே பெண் பெயர் தான். இப்ப இந்தியாவில் இந்த பிரம்மபுத்திரா மட்டும் ஆண் பெயரில் அழைக்கப்படுகிறது. ஓகே, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது தந்தையர் நாடு அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னார். அது அப்ப வந்து பயங்கரமா வித்தியாசமா பார்க்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க. தமிழ்ல முதல் அந்த ஆட்டோ பயோகிராஃபிம்பாங்கல்ல. இப்ப ஒரு ஒருத்தவங்களை பத்தி நீங்க எழுதுனீங்கன்னா அது பயோகிராஃபி, உங்களை பத்தி நீங்களே எழுதுனீங்கன்னா ஆட்டோ பயோகிராஃபி. அப்ப முதல் சுயசரிதை கவிதை வடிவத்துல எழுதுறாரு. சரி, இப்ப ஏன் மற்றவங்க ஏன் யாருமே எழுதல? பாரதியாருக்கு முன்னால எத்தனையோ கவிஞர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஏன் எழுதல அப்படின்னா, கவிதை வடிவத்துல எழுதலாம் சுயசரிதை. ஆனா அதை கவிஞர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். பாமரர்களுக்கு புரியாது. கவிஞர்களுக்கு தான் அவங்கள பத்தி நல்லா தெரியும். அப்புறம் அவங்க மட்டும் படிக்கிற மாதிரி நீங்க ஏன் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இவருடைய கவிதை வடிவமே கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். அதனால கவிதை வடிவத்துல எழுதுறாரு. வந்தே மாதரம் என்ற பாடலை தமிழில் மொழிபெயர்த்தாள். வந்தே மாதரம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம்னா என்ன மீனிங்னா தாய் மண்ணே வணக்கம். ஏன்னா சில இப்ப நம்ம படைப்புகள் பாரதி வந்து நல்ல கவிஞர் தான் இருந்தாலும் மற்ற இவருக்கு தான் 14 மொழி தெரியுமே, பெங்காலி எல்லாமே தெரியும். இப்ப அங்க எழுதுன பாடல்களை தமிழ்லயும் மொழிபெயர்க்கிறார். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து விடுதலை வேணும் இந்தியாவுக்கு. இப்ப பாரதியார் பாத்தீங்கன்னா பெண் விடுதலை, சாதிய விடுதலை, இந்திய விடுதலை மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர். அப்ப என்ன பண்றாரு, அந்த பொறாமையெல்லாம் கிடையாது, ஜெலஸ் கிடையாது. அந்த பாடல்களை அழகா அப்படியே மொழிபெயர்த்து விடுதலை உணர்வை ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் பாடலை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தார். 1912 பகவத்கீதாவை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். பகவத்கீதையை. ஓகே. அது மாதிரி சில இடங்கள்ல வந்து நாத்திகம் பேசுவார். இறைவன் பத்தி எல்லாம் சொல்லுவாரு. ஆனா இறைவனை வழிபடுற வழக்கம் இருக்கு. புரியுதா? இப்ப பெரியார் மாதிரி ஃபுல்லா வந்து கடவுளை வெறுக்கல. பெரியாரும் வந்து க சின்ன வயசுல எல்லாம் கடவுள் கும்பிட்டுருக்காரு. காசி பயணத்துக்கு அப்புறம் தான் பிராமணர்கள் மேல உள்ள அந்த வெறுப்புனாலதான் இப்படி சொல்லியிருப்பாரு. மத்தபடி அவரும் இறைவனை கும்பிடுறவர் தான். அதே மாதிரி தான் இவரும். ஓகேவா? பகவத்கீதையெல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. பகவத்கீதையெல்லாம் மொழிபெயர்க்குன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளவு படிச்சிருக்குன்னு, அதுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு நூலை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு மொழிபெயர்க்கிறது தான் ஈஸி தான். ஆனா அந்த அந்த உள்ளார்ந்த ஆற்றல் பகவத்கீதையெல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கு அவருக்கு அந்த அவ்வளவு நாலேஜ் இருந்திருக்கு. அதை மட்டும் பாத்துங்க. இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசில, கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஒருத்தருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னா பாரதியார் தான். சரி, நாட்டுடைமை என்ன? நாட்டுடைமைனா என்ன? காப்பிரைட் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து நீங்க ஒரு பாடல் இயற்றுறீங்கன்னா அந்த உங்களை அனுமதி இல்லாம அந்த பாடலு, வீடியோ உங்களை படைப்பை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது. இப்ப ரீசெண்டா நீங்களே பாப்பீங்க, இளையராஜா வந்து நிறைய கேஸ் போடுவார். ஏதாவது ஒரு படத்துல அவருடைய பாடல்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது வந்து கேஸ் போட்டுருவாரு. ஓகே, உங்களுக்கு தெரியும். அதுதான் அப்ப வந்து பாரதியார் பாடல்களை எடுத்தீங்கன்னா உங்க மேல யாருமே கேஸ் போட மாட்டாங்க.
ஏன்னா பாரதியார் பாடல்கள் மக்களுக்காகவே கொடுக்கப்பட்டு விட்டது. நாட்டுடைமை அதுதான். இப்ப புரியுதா உங்களுக்கு? இதை யார் செஞ்சது அப்படின்னா 1949ல அப்ப வந்து தமிழக முதல்வராக இருந்த ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டியார் வந்து இவருடைய பாடல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கியிருப்பார். புரியுதா? இது மாதிரி இவருடைய பாடல்களுக்கு வந்து இவரே வந்து மெட்டு அமைச்சிருவார். நம்ம டி ராஜேந்தர் பாட்டுக்கெல்லாம் அவர் தான் மெட்டு போட்டுக்குவாரு. அதே மாதிரி தானே வந்து மெட்டு அமைத்து கொண்டார். இதெல்லாம் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். அடுத்து பாருங்க. உரைநடையையும் கவிதையும் இணைத்து யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் வசன கவிதைகளை முதலில் அறிமுகம் செய்தார். நிறைய வந்து புரட்சிகரமா நிறைய பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் அந்த உரைநடை கவிதை எல்லாத்தையும் சேர்த்து இது பண்றது. ஏன்னா 20ஆம் நூற்றாண்டு தான் உரைநடை காலம். அதை ஆரம்பிச்சு வச்சதே இவருதான். ஓகேவா? வீரமாமுனிவரையும் சொல்லுவாங்க. ஆனா அதிகமான பங்களிப்பு பாரதியாருக்கு இருக்கிறதுனால அந்த வசன கவிதை அதான் டிஎன்பிசிலே ஒரு வருஷம் நான் 2, 3 தடவை கேட்டிருக்காங்க. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதினார் அப்படின்ட்டு. ஆங்கில கவிஞர் வால்ட் விட்மன் சாயலில். அது அடிக்கடி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். வால்ட் விட்மன் கொஸ்டினும் இருக்கு, பார்ப்போம். அடுத்து அரசியல்ல கேலி சித்திரம் கார்ட்டூன் அறிமுகம் செய்தவர். இப்ப ஆங்கிலேயர்கள் பத்தி எவ்வளவு எழுதினாலும் யாராவது அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல இப்படி எழுதியிருக்காங்க அவங்கள பத்தி அசிங்கமான்னு சொன்னாதான் புரிய போகுது. ஆனா கார்ட்டூன் போட்டா ஈஸியா புரிஞ்சிடும் ஆங்கிலேயர்களுக்கு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் கார்ட்டூன் பயங்கரமா போடுறவங்க. நம்ம இஸ்ரோ 1969ல நம்ம இஸ்ரோ ஆரம்பிக்கும் போது கார்ட்டூன் போட்டாங்க. அதாவது ஒரு இந்திய விவசாயி வந்து ஒரு எரும மாட்டை கையில பிடிச்சிக்கிட்டு போய் நிக்கிறது மாதிரி. எரும மாடு மேய்க்கிறவன் ராக்கெட் விட போறானா அப்படிங்கிற மாதிரி கார்ட்டூன் போட்டவங்க. அந்த அளவுக்கு வந்து கார்ட்டூன் போடுறவங்க. அவங்களுக்கே கார்ட்டூன் இவர் போடும்போது கொஞ்சம் ஆங்கிலேயர்களை வந்து அது எரிச்சலடை செய்தது. இதுவும் கேட்டிருக்காங்க. கேலி சித்திரம் முறையை வந்து இந்தியாவிலேயே முதல்ல அறிமுகப்படுத்தியவர்னா பாரதியார். ஓகே, அடுத்து பாருங்க. எழுத்து பணி பாரதியார் தான் உங்களுக்கு தெரியும். கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை போராட்ட வீரர், இப்படி வந்து பல வேலைகளை பண்ணியிருக்காரு. வாழ்ந்ததே வந்து மொத்தம் 39 வருடம் தான் பாரதியார். 39 வருஷத்துல எல்லாமே பண்ணிட்டார். ஓகேவா? அதுல வந்து பாருங்க, காற்று என்ற தலைப்பில் முதல் வசன கவிதை எழுதினார். இப்பதான் சொன்னால வசன கவிதை வந்து அறிமுகப்படுத்தினார்னு. ஃபர்ஸ்ட் காற்று என்ற தலைப்புல எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க, 1904 சுதேசமித்திரன் என்ற ஆசிரியரில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். இந்த சுதேசமித்திரன் தான் வாவேசு ஐயர் வந்து நடத்திக்கிட்டு வந்தது. வாவேசு ஐயர் உங்களுக்கு தெரியும்ல. வாவேசு ஐயர் வந்து காந்தியடிகளுக்கு ரொம்ப நெருக்கமானவர். காங்கிரஸ்ல ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தவர். ஓகேவா? அடுத்து இந்த இந்த பிரச்சனை கூட வரும் உங்களுக்கு வந்து இந்த ஹாஸ்டல் ஒண்ணு நடத்துவாங்கல்ல, அதுல வந்து சாதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர் எனக்கு ஞாபகம் வரும், எடுத்து சொல்றேன். அதோட சம்பந்தப்பட்டவர் தான் வாவேசு ஐயர். ஓகே, இவர் வந்து ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப பாரதியார் வந்து கரெக்டா இருப்பாருன்னு நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால பாரதியார சுதேசமித்திரன்ல சேர்த்துக்குவார். ஓகேவா? இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, சுதேசமித்திரன் வந்து கொஞ்சம் மிதவாத தலைப்பு அதுதான் போகும். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், வ.வே.சி. ஐயர் வந்து மிதவாதி. டைரக்டா ஆங்கிலேயர்களை அட்டாக் பண்ணாம கருத்துக்கள் அப்படி இருக்கும். ஆனா பாரதியாரோட கருத்துக்கள் எல்லாமே டைரக்டா ஹிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும். மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாப்பாவுக்கு இவ்வளவு பேசுறவரு, அப்ப வந்து ஆங்கிலேயர்களை எப்படி திட்டுவாரு? அப்போ வந்து சுதேசமித்திரன்ல எழுத முடியாது. சில விஷயத்த வந்து டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்தியா இதழுக்கே போறாரு. இந்தியாவில தான் அனல் கக்குது பாரதியாருக்கு. அதனால சுதேசமித்திரன்ல கொஞ்சம் மாடரேட்டா தான் எழுதியிருப்பாரு பாரதியார். அதனால இதை பாத்துங்க. அடுத்து பாலபாரதம் கர்மயோகி என்ற ஆங்கில பத்திரிகையை வந்து வெளியிட்டார். ஏன்னா ஆங்கிலம் வந்து நல்லா தெரியும் பாரதியாருக்கு. அப்படிங்கும்போது ஆங்கில இதழ்களை வெளியிடுறாரு. ஏன்னா வந்து நீ ஏன் தமிழ்ல எழுதி அதை வந்து ஆங்கிலேயர் படிச்சானா படிக்கலையான்னு உங்களுக்கு தெரியாது. அதனால இங்கிலீஷ்லயே எழுதிட்டேன்னு வச்சிங்களேன், ஆங்கிலேயர்கள் நல்லா படிச்சு புரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, பாலபாரதம் கர்மயோகி அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையை வந்து வெளியிடுறார். ஓகே, அடுத்து சக்கரவர்த்தினி. இது வந்து கேட்டிருக்காங்கம்மா. சக்கரவர்த்தினி இதழ் வந்து எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, பெண்களுக்காக தொடங்கப்பட்டது. பெண்களுக்காக தொடங்கப்பட்டது தான் சக்கரவர்த்தினி. அதனால இது மாத இதழ். பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாரதியார் தொடங்கிய இதழ்னா சக்கரவர்த்தினி. ஓகே தானே? ஓகேம்மா. அடுத்து வந்து பாருங்க, விஜயா இதழ்,
விஜயா இதழ், சூரிய உதயம் அப்படிங்கிற வார இதழ் அதெல்லாம் நடத்துறாரு. இந்த இதழ் வந்து சிவப்பு வண்ணத்தில் வெளியானது. இந்தியா இதழ் வந்து சிவப்பு வண்ணத்தில் வெளியானது. அத நான் சொன்னேன். ஏன்னா சிவப்புங்கிறது நிறம் வந்து புரட்சி, தியாகம் இதெல்லாம் குறிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த வ.வே.சு ஐயர் சொன்னேன்ல, அவர் வந்து இந்த சேரன்மாதேவி குருகுலம் பிரச்சனை. அந்த சேரன்மாதேவி குருகுலம் வந்து ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கும். அதுல வந்து இரட்டை தட்டு முறை இதெல்லாம் இருக்கும். பிராமணர்களுக்கு தனியா, மத்தவங்களுக்கு தனியா அப்படின்ட்டு. அத வந்து அந்த தகவல் பெரியாருக்கு போகும். அவரும் அந்த குருகுலத்த வந்து விசிட் பண்ணுவாரு. சேரன் மகாதேவி குருகுலம். காங்கிரஸ்லயே இப்படி சாதிய பாகுபாடு செய்றீங்களே அப்படின்ட்டு இந்த விஷயத்த காந்தி வரையும் எடுத்துட்டு போவாரு. யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை 1925ல ஆரம்பிக்க ஒரு காரணமா இருந்திருக்கும். ஓகேவா? எதுக்கு இப்படி இதெல்லாம் சொல்றோம்னா, காங்கிரஸ்லயே மிதவாதிகள், தீவிரவாதிகள் கொஞ்சம் தனித்து ஒரு டைப்பா இருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அடுத்து 1908ல சுதேச கீதங்கள் என்ற இதழ் வந்து அந்த ஒரு பாடல்கள் விடுதலைக்காக இவர் எழுதின பாடல்களோட தொகுப்புன்னு வச்சுங்களேன். 1908 சுதேச கீதங்கள் என்பது யாருடைய படைப்பு? அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பாரதியாருடைய படைப்பு. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதினார் அப்படின்னா வால்ட் விட்மன். இதுதான் அடிக்கடி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாரதியார் வந்து நண்பர்களோட சேர்ந்து ஒரு அமைப்பை சென்னையில தோற்றுவிப்பார். அதுதான் சென்னை ஜனசங்கம். இது ரொம்ப முக்கியமானது பாத்துங்க. பாரதியார் தோற்றுவித்த சங்கம் எதுன்னா சென்னை ஜனசங்கம். பாரதியார் தோற்றுவித்த சங்கம் சென்னை ஜனசங்கம். ஓகேவா? பாத்துங்க. ஏன்னா இது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சிறப்பு பெயர்கள். நிறைய சிறப்பு பெயர் இருக்கு பாரதியாருக்கு. ஜஸ்ட் பாத்துங்க. ஏன்னா சில நேரங்கள்ல கீழ்கண்ட சிறப்பு பெயர் அல்லாதது இது அது மாதிரி எதுவும் கேட்டுருவாங்களோ அதுக்குதான் நான் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து காளிதாசன். காளிதாசன்னா உங்களுக்கு தெரியும். காளிதாசர் வந்து ஒரு புகழ்பெற்ற வடமொழி கவிஞர். ஓகேவா? அப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து காளிதாசன் அப்படிங்கிற மாதிரி காசி, ரிஷிகுமாரன், சக்திதாசன், சாவித்ரி, ஒரு உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன். ஷெல்லிதாசன் வந்து தனக்குத்தானே ஒரு வைத்துக் கொண்ட பெயர். ஷெல்லின்னு ஒரு கவிஞர் இருக்காரு. அவரோட இதால இவர் வந்து ஷெல்லிதாசன் வச்சுக்கிட்டாரு. புரட்சி கவி, பைந்தமிழ் பாவலன், கவிராஜன், செந்தமிழ் தேனி. இது வந்து செந்தமிழ் தேனி எல்லாம் இவர் சொல்லியிருப்பாரு பாரதிதாசன். ஓகேவா? அடுத்து பாருங்க. மகாகவி, இது எல்லாருக்குமே தெரியும். தேசிய கவி, ஏன்னா இவரோட பாடல் தான் இந்தியா ஃபுல்லா போனுச்சா, அதனால தேசிய கவி. விடுதலை கவி, அமர கவி, நன்னெறி புலவன், உலக கவி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. ஓகே, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளின்னு சொல்லுவாங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு கவிமணி வந்து பாராட்டி இருப்பார். இது கேட்டிருக்காங்க. பாரதியை வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டியவர் யாருன்னா கவிமணி. சிந்துக்கு தந்தை அப்படின்னா என்னன்னா, சிந்து அப்படிங்கிற ஒரு பாடல் வகை இருக்கு. அதை பாடுவதில் இவர் வல்லவர். சிந்துக்கு தந்தை. ஓகேவா? பைந்தமிழ் தேர் பாகன். அடுத்து சீட்டுக்கவி. இந்த சீட்டுக்கவின்னு ஒரு இது கவிதை எழுதுற மெத்தட் இருக்குல்ல, அதுவும் வந்து இவர் அறிமுகப்படுத்தினதுனால சீட்டுக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டாசு கவி தெரியும் உங்களுக்கு. முண்டாசு, முறுக்கு மீசை, அதான் வந்து பாரதியாரோட அடையாளமே. இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல குழந்தைங்க எல்லாம் எப்படி போடுவாங்கன்னா இது மாதிரிதான். ஓகே. வரகவி, செந்தமிழ் தேனி, 20ஆம் நூற்றாண்டின் விடிவெள்ளி, இதெல்லாம் நிறைய சிறப்பு பெயர் இருக்கு பாரதியாருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. கவிதை நூல்கள். நிறைய கவிதை நூல்கள் வந்து படைச்சிருக்காரு. அதுல முப்பெரும் கவிதை நூல்கள் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இந்த மூணையும் வந்து முப்பெரும் கவிதை நூல்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஒரு 4 படைப்புகள் கொடுத்துட்டு கவிதை நூல்கள்ல முப்பெரும் படைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது வந்து முப்பெரும் கவிதை நூல்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கவிதை நூல்கள் இயற்றியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது முப்பெரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாண்டவர்கள், கௌரவர்கள், மகாபாரதம் வந்து அந்த கதையை வந்து ஆங்கிலேயர்களை வந்து அந்த உருவகப்படுத்தியிருப்பார். கௌரவர்கள், பாண்டவர்கள். பாஞ்சாலி பெண்களுக்கு வந்து எவ்வளவு வலிமை அப்படிங்கிறத சொல்றதுல, ஏன்னா பெண் விடுதலை பத்தி, பெண்களோட வலிமை பத்தி நிறைய பாடியிருக்காரு. ஓகே.
பெரியார் அளவுக்கு கிட்டத்தட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதனால பாஞ்சாலி சபதம் வந்து பாத்துங்க. பாப்பா பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை இதெல்லாம் கேட்பாங்க. விநாயகர் நான்மணி மாலை பாடியவர் யாருன்னா, நீங்க வந்து பழைய கவிஞர்கள் யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. பாரதியார் பாடினதுதான். புதிய ஆத்திச்சூடி. ஏன்னா ஆத்திச்சூடி பாடியது ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார் பாடினார். அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து பாடியிருப்பார். அதனால நீ அவசரப்படக்கூடாது. ஆத்திச்சூடியா, புதிய ஆத்திச்சூடியா, இல்ல அறிவியல் ஆத்திச்சூடியா அப்படின்னு நீங்க பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும். பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற கவிதை தொகுப்பும் இவருடையது. ஓகே. உரைநடை நூல்கள் பாத்தீங்கன்னா யான ரதம். தமிழின் முதல் உரைநடை காவியம் இந்த யான ரதம். அதை இவர் தான் இயற்றியிருக்காரு. சந்திரிகை சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாம் இவருடைய உரைநடை நூல்கள். சிறுகதைகளும் எழுதியிருக்காரு. பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, ஸ்வர்ணகுமாரி அப்படிங்கிற புது அந்த சிறுகதைகளும் எழுதியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஏன்னா அந்த படைப்புகள் வந்து எப்பயுமே முக்கியம். கேட்பாங்க. அரசியல் பங்களிப்பு. நான் இது வந்து உங்களுக்கு கதையாவே சொல்லிட்டேன். இருந்தாலும் விடுபட்ட பாயிண்ட் ஏதாவது இருந்தா இதுல பார்த்துருவோம். 1905 பனாரஸ் காங்கிரஸ் மாநாடு போறாரு. 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாடு. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு. இங்கதான் மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்கு இடையே பிளவு ஏற்பட்டு காங்கிரஸ் இரண்டாக உடையுது. இங்க 1907 உடைஞ்சதுதான் 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டுல மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்றிணைவார்கள். 1916. ஓகேவா? முஸ்லீம் லீக் காங்கிரஸ் ஒன்றிணையும். நேருவும் காந்தியும் சந்தித்துக் கொள்வார்கள். எல்லாமே 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. ஓகே. அடுத்து அரசியல் குருவாக யாரை ஏற்றுக்கொண்டார்னா பால பால கங்காதார திலகர். ஓகே, இது கேட்டிருக்காங்க. ஆன்மீக குரு யாருன்னு கேட்பாங்க. சகோதரி நிவேதிதா அவங்களதான் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்வார். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சென்னையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி சுயராஜ்ய நாளை வந்து கொண்டாடினார். இதுக்கும் இவர் மேல ஒரு வழக்கு போடுவாங்க. சுயராஜ்ய நாள் அந்த இதை வந்து கொண்டாடுவார். அப்புறம் அந்த சுதேசி இயக்கம் அதுக்கும் முக்கிய பங்காற்றுவார். அடுத்து பாத்தீங்கன்னா 1908 வஉசிக்கு ஆதரவாக சாட்சி வழங்கினார். 1908 வந்து வஉசிய அது இதுன்னு பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அப்ப சாட்சி வழங்க போவார். ஓகே. அதுக்குள்ள இவர் பாண்டிச்சேரி இவர் ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலை ஆவாரு வஉசி. அப்ப அவரை ரிசீவ் பண்றதுக்கு 2 பேரு கூட இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் ஜெயில கஷ்டப்பட்டு அப்படியே நடைபிணமா வெளியில வருவாரு. ஏன்னா பாரதி அங்க போயிருவாரு. யாருமே ரிசீவ் பண்ண இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்கும் அவருக்கு. அடுத்து 1908 பாண்டிச்சேரி தப்பித்து செல்கிறார். ஓகே. பாண்டிச்சேரி போறாரு. 8ல இருந்து 18 கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்படிதான் வாழ்ந்திருக்காரு. மறைஞ்சு மறைஞ்சு. ஓகே. 1909 பாரதியின் படைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இது கேட்கலாம். ஓகே. பாரதியின் படைப்புகளுக்கு எந்த வருடம் தடை விதிக்கப்பட்டது ஆங்கில அரசால் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1909 பாரதியாரோட படைப்புகளுக்கு தடை விதிக்கப்படுது. பல கட்டுப்பாடு. அதனாலதான் ஒரு கட்டத்துல பாரதியார் வந்து அமைதியாயிடுறாரு. ஓகே. வந்து குடும்பம் இந்த குடும்பம் அதனாலதான் பல தலைவர்கள் இப்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர்லாம் ஏன் மேரேஜ் பண்ணிக்கலன்னா குடும்பம் அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு இடைஞ்சலா இருக்கும். ஓகேவா? அதனாலே இவர் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை அஹ் அவங்கெல்லாம் பார்க்கணும். எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரிலேஷன் எல்லாம் திட்டுறாங்க. ஏன் அந்த தேவையில்லாத வேலை அப்படியெல்லாம் இது பண்ணும்போது தான் ஒரு கட்டத்துல அவரு பாரதியார் வந்து என்ன பண்றாரு, அந்த ஸ்பீடை வந்து குறைச்சிடுறாரு. பழைய ஸ்பீடு அவரு இல்ல கடைசியில. 1918 தான் அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாடு வரும்போது கைது செய்யப்படுகிறார். 1919 ராஜாஜி வீட்டுல காந்தியடிகளை சந்தித்தார். இது ஒரு சிறப்பான நிகழ்வா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் காந்தியடிகள் 1919 தான் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் 1921 வந்திருப்பாரு. அப்ப காந்தியடிகள் வந்து ராஜாஜி வீட்டுக்கு வர்றாரு. ராஜாஜி காந்தியடிகள் ரொம்ப நெருங்கிய தொடர்பு சம்பந்தி. ஓகேவா? காந்தியோட பையனை ராஜாஜி பொண்ணுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாம காந்தியடிகள் வந்து எனது மனசாட்சி அப்படின்னே சொல்லியிருப்பாரு ராஜாஜி. ஓகே. அவ்வளவு க்ளோஸ் 2 பேரும். அப்ப வரும்போது இவர் பாரதியார் வந்து காந்தியை பார்க்கணும்னு சொல்லவும் அப்பாயின்மெண்ட்லாம் இல்லாம டைரக்டா பார்க்க வராங்க. ஏன்னா ஃபேமஸான ஆள்ல பாரதியார் வந்து நேரா காந்தியடிகளை வந்து சந்திக்கிறார். ராஜாஜி வீட்டுல பார்த்துட்டு ஐயா வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து கடற்கரையில ஒரு பொதுக்கூட்டம் வச்சிருக்கோம். கலந்துக்க முடியுமா உங்களால அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. காந்தி கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சு ஏன்னா காந்திக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குல்ல. யோசிச்சுட்டு நாளைக்கு வைக்கிறீங்களா? நாளைக்கு வர்றேன். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்பாரு. அப்ப பாரதியார் வந்து இல்ல இல்ல நாங்க திட்டமிட்டபடி கூட்டத்தை நடத்திக்கிறோம். நீ இன்னொரு நாள் பாத்துக்குவோம். பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடுத்த செகண்டே எழுந்திரிச்சு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு டக்கு டக்குன்னு.
ஏன்னா அந்த பாரதி வந்து நடக்கிற அந்த ஸ்டைலே ஒரு மாதிரி இருக்குமா, விடுக்குன்னு எழுந்திரிச்சு அந்த மிடுக்கான ஒரு நடை, அவர் பார்வை, கண்ணு அப்படியே பயமுறுத்துற மாதிரி பாக்குறது, முறுக்கு மீசை, நெத்தியில ஒரு திலகம், முண்டாசு அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒருத்தன் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா காந்திக்கு எப்படி இருக்கும்? அப்போன்னு காந்தி பார்த்துட்டு ராஜாஜிட்ட, யார் இது, ஆள் பயங்கரமா இருக்காரு, இவர் வந்து இந்தியாவோட சொத்து, இவரை பத்திரமா பாத்துங்க அப்படின்னு காந்தி ராஜாஜி சொல்லுவாரு. இப்ப ராஜாஜி வந்து இல்ல இல்ல இவர் எங்க தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு விட்டு கொடுக்காம சொல்லுவார். ஓகேவா, அந்த ஒரு நிகழ்வை வந்து சொல்லுவாங்க, அந்த சந்தித்த நிகழ்வு. ஓகேவா, அடுத்து பாருங்க. பாடல்கள் எவ்வளவு இருக்கு பாரதியாருடைய பாடல்கள். அதுல சில பாடல்கள் கொடுத்து யாரால் பாடப்பட்டது, இல்ல அதுல உள்ள மீனிங் அப்படிலாம் கேட்பாங்க. அதனால முக்கியமான சில பாடல்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா பாரதிதாசனோட நம்ம ஆப்ஷன்ல வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. பாரதியாரா பாரதிதாசனா வரிகளை கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதனால அந்த பாடல்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், வறுமைக்கு எதிரா வந்து பாரதியார் பாடினது. புரியுதா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், இது ரொம்ப முக்கியமானது. இது கேட்பாங்க. யாருடைய பாடல்கள்னா பாரதியாருடைய பாடல். ஓகே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. இன்னைக்கு பாரதியார் பாடினது 1915. இப்பயும் 100 வருஷம் ஆச்சு, இன்னும் கல்வியில சிறந்த தமிழ்நாடா தான் இருக்கு. உயர்கல்வி சேர்க்கையில அந்த தமிழ்நாடு முதல் இடத்துல தான் இருக்கு. ஓகேவா. முழுவதும் கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் எதுனா மிசோரம். சமீபத்துல அறிவிக்கிறாங்க முழுவதும் கல்வி அறிவு பெற்ற மாநிலம். 98.2%ஓட மிசோரம் டாப்ல இருந்துச்சுன்னு முதலமைச்சர் அறிவிச்சாரு. தமிழ்நாடு அந்த அளவு இல்லைனாலும், ஏன்னா அதெல்லாம் சிறிய மாநிலங்கள். தமிழ்நாடு கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேல மக்கள் தொகை உடையது. அதனால கல்வி அறிவுல பாரதியார் சொன்னது மாதிரி இன்னைக்கும் சிறந்து விளங்குது. ஓகேவா, அடுத்து பாருங்க. இதான் சொன்னல, ஒரு பாட்டு ஒரு குழந்தைக்காக பாடணும்னு வச்சுங்களேன், ஓடி விளையாடு பாப்பா. ஓகே. ஒரு குழந்தைகிட்ட வந்து சொல்றாரு, கூடி விளையாது குழந்தையை திட்டாதே, அதெல்லாம் கரெக்ட். அடுத்து இங்க வர்றாரு பாருங்க, குழந்தைக்கு வந்து பாதகம் செய்வோரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இதுதான் பாரதியார் குழந்தைங்களுக்கு சொல்லும் போதே எவ்வளோ ஒரு ஹார்ஸா சொல்றாரு பாத்தீங்களா, மோதி மிதித்து விடு. அப்போ வந்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லியிருப்பாரு கருத்துக்களை. இதுதான் பாரதியாரோட ஸ்பெஷல். ஓகேவா, அடுத்து பாருங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர் அப்படின்னு ஜாதிய கொடுமைக்கு எதிராகவும் நிறைய பண்ணியிருக்காரு. ஓகேவா. நான் சொன்னேன்ல, பூநூலையே கழட்டி கொடுத்தவர். எங்கேயுமே நான் வந்து ஒரு பிராமணர், அந்த காலத்துல எல்லாம் பிராமண ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு, தங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர் அப்படிங்கலாம் காட்டிக்க முற்படுவாங்க. அந்த எதுவுமே இல்லை இவர்கிட்ட. அந்த ஒரு எளிமையான இந்த ஜாதி இந்த ஏற்றத்தாழ்வு எங்கேயுமே அவரு இது பண்ணிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இப்ப பெரியாரும் அதே மாதிரிதான், உங்களுக்கு தெரியும். பெரியாரும் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்ல. இப்ப அம்பேத்கர்னா ஓகே, தலித் சமூகத்தில இருந்து வந்து தலித் சமூகத்துக்காக பாடுபட்டார். இப்ப பாரதியார் பிராமணர், அடுத்து பெரியார் நாயுடு, பெரிய பணக்கார குடும்பம். இவங்கெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவங்க வேலை செய்யறதுதான் உண்மையான ஒரு இது. ஓகேவா. அடுத்து மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், பெண்களுக்கு எதிராக ஒரு சாரி பெண்களுக்கு எதிராகவும் இது மாதிரி செயல்படுறவங்கள கண்டிக்கிறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்துல பெண்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமான ஒரு இது இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த பழங்காலத்துல இருந்த அளவுக்கு இல்லைனாலும் நிறைய அடக்குமுறைகள் இருந்துச்சு. வரதட்சணை கொடுமை, விதவை மறுமணம்லாம் செய்ய முடியாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். அந்த மாதிரி அடக்குமுறை காலத்திலே அந்த மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படிம்பாரு. வாலியே பாரத மணி திருநாடு அப்படின்னு பாடினது இவருதான். புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அடுத்து லிட்ரேசி, எழுத்தறிவித்தல் பத்தியும் பாடுறாரு. ஒரு ஏழைக்கு வந்து சொல்லி கொடுத்தா அது வந்து கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஆல்ரெடி சொன்னல, அப்ப எழுத்தறிவு விகிதம் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு பாரதியார் காலத்துல எல்லாம். இப்ப 2011 சென்சஸ்ல எவ்வளவு 74.04 அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப அடுத்த சென்சஸ் வந்து 2027ல நடக்க போகுது, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுல கிட்டத்தட்ட 85 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா. இந்தியாவோட ஓவரால் லிட்ரேசி ரேட். ஓகேவா. அந்த அளவுக்கு எழுத்தறிவு பத்தி சொல்லியிருக்காரு. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். இந்த பாடலும் இவருடைய தான். ஓகேவா. ப்ரீவியஸ் இயர்ல
பாரதியார் பத்தி கேட்ட ஒரு சில பாயிண்ட். பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் யாருன்னா பரளிசு நெல்லையப்பர். பாரதியாரோட நெருங்கிய நண்பர். அந்த உயிர் போகும்போது கூட இவர் இருந்திருப்பார். பரளிசு நெல்லையப்பர் வந்து பாரதியார் பாடல்களை முதன் முதலில் அறிமுகம் செய்து வைத்தவர். பாரதியார் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் அப்படின்னா கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியார் பாடல்களை முதல் முதலில் வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியாரின் பாடல்களை பயன்படுத்த உரிமம் பெற்றிருந்தவர் யாருன்னா ஏவி மெய்யப்ப செட்டியார். இந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சொல்லல, அவர் தான் ஃபர்ஸ்ட் உரிமம் பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் தான் இது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஓகேவா? இப்ப எல்லாருக்குமே சொந்தம். பாரதியாரின் பாடல்களை நாட்டுடைமை ஆக்கிய முதலமைச்சர் யாருன்னா ஓமந்தூர் பி ராமசுவாமி ரெட்டியார். இது நம்ம பார்த்துட்டோம். புகழ்பெற்ற பாரதியின் புகைப்படத்தை வரைந்தவர் ஆரிய பாஷம் அப்படிங்கிறவர் தான் பாரதியோட அந்த புகைப்படத்தை வரைஞ்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க. பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டம் அளித்தவர். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. வா ராமசுவாமி ஐயங்கார். இததான் வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கல்கி. கவிஞர்களுக்காக ஒரு சங்கம், அது பாரதி சங்கம். தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கல்கி. ஓகேவா? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படும் கவிஞர் யாருன்னா பாரதியார். ஓகேவா? இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். சயின்ஸ் சயின்ஸ் பத்தி பாடுறாரு பாருங்க. ஏன்னா வந்து அப்ப பாரதியார் பாடினது 16, 17கள்ல. ஆனா நிலாவுக்கு மனிதன் சென்றது 1969. என்னாச்சு? நிலாவுக்கு மனிதன் சென்றது வந்து 1969. ஆனா அதை எப்பயே பாடிட்டாரு பாருங்க. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். இதான் பாரதியாரோட அந்த தொலைநோக்கு பார்வை. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புதிய ஆத்திச்சுடியில எவ்வனம் காத்தல் செய் இந்த என்ற அடிகள் இடம்பெறும் நூல் எது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். எவ்வனம் அப்படின்னா இளமை பருவம். இளமை காலத்தை வந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த தடம் மாறுறாங்க, இளமையான அந்த பருவத்தை கெடுத்துடுறாங்க. கெட்டு போறதே அந்த டைம்ல தான் அப்படிங்கிறத அப்படி சொல்றாரு. ஓகேவா? செல்லிதாசன் என தன்னைத்தானே அவர் அழைத்து கொண்டார். இது உங்களுக்கு தெரியும். செல்லிதாசன்கிற சிறப்பு பெயர் பாரதிக்கு வழங்கியது யாருன்னா அவரே அவரை அப்படியே கேட்டுக்கிட்டார். இது ரொம்ப முக்கியமா. இது வந்து நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிக்கடி. நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என பாடியவர் வந்து பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாடியவர். அதான் சொன்னல ஷார்ட்கட். தமிழ்நாடுன்னு வந்தாலே பாரதியார். வையகம் அது மாதிரி வந்துச்சுன்னா பாரதிதாசன். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அந்த இந்த அடிகள் சொன்னது யாருன்னா பாரதியார். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆச்சரியம் ஒரு பாட்டு, ஒரு கவிஞர் ஒரு பேனா வச்சு எழுதுற பாட்டு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இதுக்கு அர்த்தம். ஓகேவா? அந்த பாடல் வரிகளை படிச்சுட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுனால அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து, நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியானேன். இந்த அடிகள் வந்து பாரதியார் பாடியிருக்காரு. எந்த கவிதை தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. டிஆர்பி எல்லாம் கொஞ்சம் டெப்தா கேட்பாங்க. குயில் பாட்டுல தான் இந்த அடிகள் வந்து இடம்பெறுகிறது. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் பத்மநாபன். ஓகே, இது புக்ல இருக்கு பாத்துங்க. வைரமுடைய நெஞ்சி வேணும் என கூறிய கவிஞர்னா பாரதியார். உங்களுக்கு தெரியும் இந்த டைமண்ட் அப்படிங்கிறது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த பூமியில கிடைக்கிறதுலே கடினமான உலோகம் அப்படின்னா வைரம். அந்த மாதிரி ஒரு நெஞ்சு வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்றதுக்கு அப்படி ஒரு கடினமான நெஞ்சு வேணும் அப்படின்னு. ஆனா ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவரே அந்த இதை விட்டுருவார் பாரதியார். ஓகே, ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக. ஆனா அவரு பாடியிருப்பார், ஆசைப்பட்டிருப்பார். நாமர்க்கும் குடியெல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? பாரதியாரோட ஒரு ஃபேமஸான பாட்டு தான். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை. அந்த பாட்டு இருக்குல்ல, அது ஒரு பெரிய பாடல். அது வந்து பாரதியார் எப்படி பாடினாருன்னா, திருநாவுக்கரசர் வந்து நாமர்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பார். ஓகே, இப்ப சிவனே எனக்கு துணையாக இருக்கும்போது யமன் என்னை என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. நமன் அப்படின்னா யமன். அந்த பாடல் வரிகள் தான் பாரதியாரை வந்து அச்சமில்லை அச்சமில்லை இந்த பாடலை பாட தூண்டியது. அந்த விஷயத்த இப்படி கேட்கிறாங்க. ஓகேவா? அடுத்து, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் இமை பொழுதும் சோராதிருத்தல் என பாடியவர் வந்து பாரதியார்.
கவிதை வந்து ஒரு தொழிலாவே சொல்றாரு. இமை பொழுதும் கூட சோர்ந்துறக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார்? வள்ளுவரை சிறப்பித்தவர் யார்னா பாரதியார். இது டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. யாமறிந்த புலவரிலே இளங்கோவைப் போல் வள்ளுவனைப் போல் ஆங்கேனும் கண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. அப்படின்னு புகழ்ந்து பாடினவரும் பாரதியார் தான். இதுவும் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்ற பாடலடிகளும் பாரதியாருடையது. காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். ஜாதி ஒழிப்பு அதுல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாரு. குழந்தைகளுக்கும் சொல்லுவாரு. ஓகே. அந்த இதுல பாத்தீங்கன்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியிருப்பாரு. இதெல்லாம் இவருடைய முக்கியமான படைப்புகள். ஓகே. அடுத்து நம்ம கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரதியாரோட இறப்பு பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி கோவில் யானை வந்து அவரை வந்து தாக்கிருச்சு. ஓகேவா? அதனாலதான் அவர் நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் உயிரோட இருந்திருப்பாரு. ஆனா இறந்துருவாரு கொஞ்ச நாள்ல. ஓகே. அப்போ ஒரு நாள் வந்து வீட்டுல மருந்தெல்லாம் அவர் எதுவும் எடுத்துக்கல. படுத்த படுக்கை ஆயிட்டாரு. மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. எதுவுமே சாப்பிடல. நான் மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. அப்போ வந்து வீட்டிலேயே இறந்துடுறாரு. உயிர் போயிருது. என்ன பண்றாங்கன்னா சீக்கிரமா அடக்கம் பண்ணிடுறாங்கன்னு சொன்னல. கோயில் பக்கத்துல ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு கோயில் பக்கத்துல வீடு இருக்கிறதுனால, அப்ப சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாம் பார்த்து உடனே தூக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாம்பிங் மிதியடி அது பட்டெல்லாம் ஒரு 8 பேர் ஒரு கோயில்ல இறந்தாங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு மட்டும் அந்த கோயில் நடைய சாத்தியிருந்தாங்க. திரும்ப கோயில வந்து தொறந்துட்டாங்க. கோயில்லயே 8 பேர், 10 பேர் இறந்தாலும் அவ்வளவுதான். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இவருடைய இறப்பு இருந்தது. நெறைய பேருக்கு தகவலே போகல. பாரதியார் இவர் இறந்த பிறகு இவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த பாரதியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்துக்கு பெயர் வைக்கிறாங்க. இவரோட 100ஆண்டு விழால 1982ல. ஏன்னா இவர் பிறந்தது வந்து 1882. 100ஆண்டு விழால பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. தமிழக அரசு வந்து 11 செப்டம்பர் இவருடைய அந்த இறந்த தினத்தை வந்து மகாகவி நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. 1960ல பாரதியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிட்டு இவருக்கு வந்து சிறப்பு பண்ணாங்க. ஓகே. ஆனா இவர் உயிரோட இருக்கும்போதே இறப்பு பத்தி எல்லாம் பாடியிருப்பார். என்ன சொல்லுவாருன்னா, காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன் என்றன் காலருகே வாடா சற்றே உனை மிதிக்கிறேன்னு சொல்லுவார். அதாவது யமனை வந்து நீ என்னைய ஒன்றும் பண்ண முடியாது, நான் உன்னை மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவருக்கு தெரியும் யாரா இருந்தாலும் இறந்துருவாங்கன்னு. இதே மாதிரி கவிஞர் கண்ணதாசனும் பாடியிருப்பார். ஓகே. எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய பாடல்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்துக்கும். நான் இறந்தாலும் பாடல்கள் உயிரோட இருக்கும். அந்த அர்த்தத்துல தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த பதிப்புலகுல பாரதியாருடைய படைப்புகள், நீங்க எங்கேயோ எவ்வளோ பேர் எங்க பேசினாலும் மேற்கோள் காட்டுறது எல்லாமே பாரதியாருடைய படைப்புகள் இருக்கு. இப்படிதான் பாரதியார் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த லெசன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, தலைவர்கள் உருவாதல் அதுலேருந்து டாபிக்ல 15 தலைவர்கள் பெயர் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு தலைவர், கவிஞர், பன்முகத்தன்மை கொண்ட பாரதியாரை எடுத்துக்கிட்டோம். பாரதியார் பத்தி டிஎன்பிஎஸ்சில கேட்ட மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 90% மேல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது பாயிண்ட் விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது விடுபட்ட பாயிண்ட் எது இருந்தா சொல்றேன். மற்றபடி ஃபுல்லாவே இதுல கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? குரூப் 2க்கு வந்து நல்லா படிங்க. இந்த குரூப் 2ல பாத்தீங்கன்னா இப்ப கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே 1000 வேக்கண்ட் மேல இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிச்சு. அதனால நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு அதோட பயன் வந்து கிடைச்சிரும். அதனால ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி படிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.